ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டினியூஷன் மினி விலாகு. தக்காளி நல்லா வதங்கினோன்னே ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தோசை ஊற்றலாம். தோசைக்கு எப்பவும் கல் வாஷ் பண்ணிட்டேன், தோசை சரியாக வராது. அதுக்கு இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கல் நல்லா வாஷ் பண்ணோன்னே கேஸ் அடுப்பில் வச்சுடுங்க. வச்சுட்டு நல்லா காஞ்சோன்னே ஒரு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு ஒரு அரை வெங்காயம் எடுத்து அது நான் தோசைக்கல்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்ருங்க. அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து கையில் கொஞ்சம் தெளித்து விட்டுக்குங்க. தெளித்து விட்டுட்டு அப்புறம் அப்படியே மெல்லமாக தோசைக்கல்லில் தோசை மாவு போட்டு மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக முறுமுறுன்ட்டு தோசை ரெடி ஆயிரும். இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. இந்த டிப்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கார சட்னி வதக்கி வச்சதை அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு தாளிப்பெல்லாம் செய்யணுன்ட்டு அவசியமே இல்லை. இப்படியே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.